அத்தனை மொழியிலும் ஒன்று கொய்தேன் மொத்தமா காதல் சென்றொன்று செய்தேன். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃபெக்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் சிம்பிள் எடிட் பண்ணுறது எப்படி பண்ணுறது சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவோம் நம்மளோட இமேஜில். நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஃபோட்டோ அப்படின்றது பார்த்தீங்களா இங்கே மேலே அது செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற வச்சிருக்கீங்க அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஓகே, இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட பேக்ரவுண்ட் வந்து இதில் ரிமூவ் ஆகிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம பார்டர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுத்தா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ பார்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த பார்டர் திக்னஸ் வந்து ஒரு 4 to 5 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 4 இல்லைன்னா 5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. மேலே ஓகே டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும் மேலே ரைட் சைட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பட்டனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ எல்லா இமேஜையும் இதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4-5 இமேஜ் நான் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்கள் டக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீசெட் ஃபைல் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணணும். ஓகே ப்ரோ, இந்த ப்ரீசெட் ஃபைல் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் ஆடியோ எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ கரெக்டாக ப்ளே ஆகணும்னா கீழே அந்த பாக்ஸ் வந்து வச்சு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் பாக்ஸ், அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போனா கரெக்டாக ஒரு ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வச்சுட்டு இப்போ கீழே எப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இமேஜை வந்து தூக்கிட்டு தான் உங்களோட இமேஜை நீங்கள் வைக்கணும். லைனாக ஒவ்வொரு இமேஜாக வரும். நீங்கள் அந்த இமேஜை ஒன்றா தூக்கிட்டு உங்களோட இமேஜ் வைக்கணும். இப்போ ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா பிக்சார்ட் அப்ளிகேஷன்லேயோ இல்லை உங்களோட இமேஜை, அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது பார்த்தீங்களா, கீழே இருக்குது பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணுறது இமேஜ் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் ஆகும். இப்போ தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரால் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு சைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் வச்சு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ நல்லா இருக்கா நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ ஓகே ஃபஸ்ட் வீடியோ ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணி வந்தோடனே இப்போ செகண்ட் இமேஜ் கீழே இருக்குது பாருங்கள். அந்த இமேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ செகண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போங்க. ஸ்டார்ட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இல்லை இம்போர்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பாருங்கள், நம்ம வந்து சின்னது பண்ணணும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசாக இருக்குது பாருங்கள், ஃப்ரேம் மட்டும் வெளியே இருக்குது.
கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம், மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போனோமா, அதே மாதிரி மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. ஒவ்வொரு டைம் வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். லைட்டில் நம்ம தள்ளி வச்சு பார்க்கலாம், எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்க்கலாம். இது எடுத்து ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். நீங்கள் இமேஜை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை வந்து. அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படின்னா தான் ஈஸியாக பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வைக்கிறீங்க. கரெக்டாக இமேஜ் ப்ளேஸ் பண்ணால் வீடியோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு சும்மா வச்சு விட்டிங்கன்னா நல்லா இருக்காது வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ செகண்ட் இமேஜ் வந்து வச்சாச்சு நம்ம. ஓகே, இப்போ தேர்ட் இமேஜ் நம்ம வைக்க போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் வந்து அப்படியே சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் வருது பார்த்தீங்களா, பைக் இமேஜ் வருது பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க, அப்படியே மேலே வாங்க. இன்னொருத்தில் இந்த பார்த்தீங்க கேமரா 2 அப்படின்னு போட்டிருக்கோம். அது பக்கத்தில் வந்து கீழே இருக்கு பாருங்க, பிக் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பிக்கை தூக்கிட்டு உங்களோட இமேஜ் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். இப்போ கலர் அண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் இமேஜ் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரேம் மட்டும் வெளியே போயிருக்கும் பாருங்கள், வெளியே போயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம கரெக்டாக அதை வந்து வைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே வச்சுக்கலாம், இல்லாட்டி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் வச்சுட்டு ஓகே, இமேஜ் பார்க்க நல்லா தான் இருக்குது. லைட்டாக சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா வீடியோ பார்த்துட்டு எடிட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, கொஞ்சம் கொஞ்சமாக போய் மேலே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இந்த பைக் இமேஜை தூக்கிட்டு உங்களோட இமேஜை அதை இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜை நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் பார்க்க கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்னென்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, இதில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக தலை வந்து ஃப்ரேம் மேலே இருக்குது. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் நம்ம லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் அதில் இம்போர்ட் பண்ணணும். இப்போ அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம எடிட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜும் இங்கே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேனா இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு பட்டன் இருக்கும், ஷேர் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ எண்டு பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி எடிட்டிங் கண்டென்ட் நம்ம மிஸ் ஆகாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி நல்ல எடிட்டிங் கண்டென்ட் சந்திக்கிறேன். பை, see you.